வாழ்க வளமுடன். இன்னைக்கு இன்ஜினியர் இன்வெஸ்டர் தமிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, எப்படி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்றது? ஏன்னா ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னாக்கா, டாடா இருக்கு, இன்னும் ஏபி கேபிட்டல் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ எப்படி டிசைட் பண்றது? எப்படி நம்ம செலக்ட் பண்றது? இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்கும். அதுக்கு நான் எப்படி பண்றேன்னு சொல்றேன். இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு ஏதாச்சும் வாங்கணும்னு நினைச்சோம்னா, ஸ்டாக்ஸ் டு பை டுடே இந்தியா அப்படின்னு சொல்லி கூகுளில் போட்டுங்க. போட்டிங்கன்னாக்கா இந்த மாதிரி வருது. என்ன சொல்லுது? ரெக்கமெண்டட் ஸ்டாக்ஸ் டு பை செல் ஏப்ரல் 17 டு ஏப்ரல் 18, 2 டேஸுக்கு நால்கோ, டாடா பவர், எம்சிஎக்ஸ். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு சில ஸ்டாக்ஸு இது வந்து எப்படின்னாக்கா, இந்த இவங்கெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அனலிஸ்ட்லாம் ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து கம்பைல் பண்ணியிருக்கு. இது ஜெமினி தானே, கூகுள் ஜெமினி. ஸோ கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கு. இதில் வந்து நம்ம பிளாங்கட்டாக நம்ப போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, ஒவ்வொரு ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு, நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணணும். அதில் பிஇ ரேஷியோ, அதோட ப்ராஃபிட் லாஸு, ரெவென்யூ, அதுக்கப்புறமா பியர்ஸு, இதெல்லாமே எப்படி கம்பேர் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நால்கோ இருக்குது. நால்கோ வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ என்ன பண்ணுறீங்க, இங்கே போயிட்டு மணி கண்ட்ரோல் தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சைட்டு. அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டாலும் கிளியராக கற்றுக்கணும் அப்படின்றதால. இப்போ இதில் நால்கோ, NALCO, நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி. ஸோ இதுக்குள்ளார போயிட்டு நான் என்ன பண்ணுவேன், டீட்டெயில்ஸ் பார்ப்பேன். ஓகே, ஸ்ட்ரென்த்ஸ் எல்லாம் ஓகே, இதெல்லாம் எப்படி இருக்குது, அப்புறமா ஹை எவ்வளோ இருக்குது, லோ எவ்வளோ இருக்குது, இப்போ எவ்வளோவில் இருக்குது, ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, பிஇ எவ்வளோவில் இருக்குது, பரவாயில்லையே, பிஇ அட்ராக்டிவாக தான் இருக்குது, ஓகே. அதுக்கப்புறமா கடன் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ப்ளஸ் லாஸ்ட் 6 monthஸில் இதுதான் கம்மியான ரேட்டாக கிடையவே கிடையாது. இது வந்து ஏறுமுகமாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு செக்லிஸ்ட்லேயே ஸ்கிப் பண்ணிடுவேன். இதை பார்க்க மாட்டேன். ஏன்னாக்கா இது வந்து இப்போ ஆல்ரெடி இந்த ப்ரைஸில் இருக்குது. நம்ம இப்போ போய் வாங்கினோம்னாக்கா நெக்ஸ்ட் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால நான் இதை அவ்வளோவா கன்சிடர் பண்ண மாட்டேன். சப்போஸ் இது கம்மியாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, லாஸ்ட் 6 monthஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாக்கா, அப்போ தான் நான் ஃபர்தராக நெக்ஸ்ட் பார்ப்பேன், அனலிஸ்ட் ரேட்டிங் பார்ப்பேன். அப்புறம் அப்படியே வந்தோம்னாக்கா கீழே வந்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல்ஸு, இது வந்து ட்ரேட் பண்ணணும்னாக்கா பார்க்குறது, இல்லைனாக்கா அதை பார்க்குறது இல்லை. அது உண்மை பர்ஃபார்மன்ஸு எல்லாமே க்ரீனாக இருந்தாக்கா எப்போயாவது ரெட் ஆகுன்றது ஒரு அசரி நம்பிக்கை. அதனால் விட்டுறது நான். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோரம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இங்கே வந்து புரோக்கர் ரிசர்ச் எல்லாம் பழைய டேட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஏப்ரலில் இருக்கும், ஏப்ரல் 26 இருக்கும். இது பாருங்கள் ஆகஸ்ட். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தாக்கா ஃபினான்ஷியல்ஸு, ரெவன்யூஸு ஒரு டிப் ஆகிருக்கு, திரும்ப ரைஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறமா இங்கே ப்ரமோட்டர்ஸு ஓகே கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்காங்க. எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது குட் சைன் தான். லாஸ்ட் குவார்ட்டரில் எஃப்ஐஐ இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நல்ல சைன் தான். ஸோ விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். எப்படின்னாக்கா ட்ரேடிங் இதில் டெப்ட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஓகே, ஒரு சான்ஸு நம்ம வாங்கி பார்க்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா இதுக்கெல்லாம் எப்படின்னாக்கா ஒரு சின்ன டார்கெட் வச்சுக்கிட்டு அந்த டார்கெட்டுக்குள்ளார நம்ம வருதான்னு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போது டார்கெட் எப்படி வைப்பீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சில அனலிஸ்ட் வந்து இப்படி ஆவரேஜாக ஒரு லைன் போடுவாங்க. அந்த லைன் இவ்வளோ தூரம் போகுது, ஒரு 20 to 30% ப்ராஃபிட் வந்தாக்கா வித்துட்டு வெளில வந்துடுறோம் அப்படின்ட்டு. ப்ளஸ் இது கடன் கம்மியாக இருக்குது. அது இல்லாமல் நால்கோ வந்து ஒரு நேஷ்னல் அலுமினியம் கம்பெனி, கமாடிட்டி வைஸில் இருக்கிற கம்பெனி. அதனால அலுமினியம்க்கு டிமாண்ட் எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதுதான் லைட்டர் மெட்டீரியல், நிறைய மல்டிபிள் யூசஸ் இருக்குது. அதனால க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இமிடியேட்டாக மொமெண்டம் கொடுத்து க்ரோ ஆகுமானாக்கா அது டவுட் தான். ஏன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரைஸ் ஹை ப்ரைஸில் இருக்குது. ஸோ பட் பிஇ லெவலில் தான் இருக்குது. இருந்தாலும் இமிடியேட் மொமெண்டம் இருக்காது. அதனால் நான் வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு ப்ராஃபிட் வந்த பிறகு விற்கிறேன், லாஸ் ஆனாலும் கவலைப்பட மாட்டேன்னாக்கா அவ்வளோதான், வாங்கி வச்சுக்க வேண்டியதான். லாஸ் நம்ம புக் பண்ண போகிறதில்ல. லாஸ் ஆனதுனாக்கா திரும்ப ப்ராஃபிட் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். அந்தமாரி தான் இருக்கணும். எப்போவுமே லாங் டேர்ம் தான் பெஸ்ட்டு. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் இறங்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்க்குறது. அதே மாதிரி டாடா பவர், எம்சிஎக்ஸ், ஒர்க் ப்ராடக்ட் இந்தமாரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.